அதாவது என்ன நடந்தாலும் நேரு தான் பொறுப்பு என்று ஆகிவிட்டது. என் சட்டையில ஏன் காஃபி கொட்டுதுன்னு வச்சா நேரு வந்து தட்டி விட்டாருன்னு சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து விஷயங்கள் வளர்ந்திருக்கிறது. ஆனால் முக்கியமான கேள்விகள் தான் அவர்கள் வந்து பதிலளிக்கவில்லை. முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடந்தது? வாட் இஸ் த செக்யூரிட்டி லேப்ஸ்ங்கிறதுக்கு இன்னும் பதில் கிடையாது. நான் அந்த கேள்விகளை வந்து நான் வந்து நிச்சயமாக எல்லா போரத்திலும் எழுப்பி கொண்டுதான் இருந்தேன். நேத்து கூட பகிரங்கமான நான் வந்து அந்த கேள்வியை எழுப்பினேன். நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயங்கள் பல இருக்கிறது. அந்த தெளிவாக தெரிகின்ற விஷயங்கள்ல இருந்தே நமக்கு வந்து இது பார்க்க வேண்டும் என்றால் நம்ம மிக அதாவது ஒரு மேக்ஸா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில அந்த கம்பெனி தான் அதாவது பெரிய இது அளவிலான இது இமேஜிங் டெக்னாலஜிஸ். அதாவது இப்போ மேல இருந்து வானத்திலிருந்து சேட்டலைட்ஸை வைத்துக்கொண்டு இங்க ஷர்மிளா மேடம் எந்த வீட்டுல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த அளவுக்கான தொழில்நுட்பங்கள் வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கிறது. அந்த தொழில்நுட்ப நுட்பங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து அது பாகிஸ்தான்ல இருக்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து இந்த விஷயங்களை வந்து கேட்கறது, இந்த விஷயங்களை கேட்ட உடனே வந்து அந்த அது அவங்களுக்கு அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அப்ப இது வந்து இந்தியாவுக்கு தெரியாது. அது ஏறத்தாழ பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒரு மதியம் வரை வந்து அதனுடைய கேட்டுக்கொண்டே இருந்தால் பாகிஸ்தான் இருக்கின்ற ஒரு ஸ்பேஷியல் நிறுவனம் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அதே வந்து இவர்கள் அது கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இது இந்தியாவினுடைய கம்ப்ளீட் ஆளுகளுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கின்ற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இருக்கு இல்லையா?